அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு யூடியூப் சேனல் புதுசா வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச டாபிக் வந்து என்னது, அதாவது நீஷ். யூடியூப் சேனல்ல ஒரு நீஷ் எப்படி உங்களுக்கு வந்து பிடிச்ச நீஷை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட பேர் கௌதம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer யூடியூப் சேனல். நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்க ஸ்மார்ட் போனை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்மளோட யூடியூபர் சீரிஸோடைய செகண்ட் எபிசோட் இது. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே மோட்டிவேட் ஆயிருப்பீங்க. எஸ், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பம்ப்ட் அப்டா இருப்பீங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா கார்டிங்க கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, அந்த வீடியோ வந்து நீங்க பாத்துட்டீங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஓகே நீங்க வந்து தயாரா இருப்பீங்க. எஸ், நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். பட் என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்க, என்ன வந்து பண்ணணும்னு அப்படின்றது தெரியாது இல்லையா? இஷ்டத்துக்கு நம்ம பிடிச்ச வீடியோஸ்லாம் யூடியூப்ல வந்து போட்டோம்னா உங்களுக்கு growth இருக்காது, காசு வந்து ஏர்ன் பண்ண முடியாது. பட் ஒரு ஸ்டாண்டர்டான லாங் ரன்ல நீங்க உங்க யூடியூப் சேனல் ரன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நீஷ்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீஷ்னா என்ன அப்படின்றது ரொம்ப ஈஸியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்த பத்தி மட்டும் வீடியோ வந்து போடுறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெஜிடபிள் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் கிடைக்கும், தக்காளி கிடைக்கும், வெண்டைக்காய் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் தனித்தனியா கிடைக்கும். பட் உங்களுக்குன்னு பிடிச்சது ஒரே ஒரு வெஜிடபிள் இருக்கும். அதை மட்டும் தான் நம்ம போய் பார்த்து எடுப்போம். அதே மாதிரி தான் யூடியூப்லயும் எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் வந்து இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும், டெக் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இருக்கு, ஃபுட் இருக்கு, விளாக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்ல வந்து இருக்கு. பட் உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ ஓகே ப்ரோ, எனக்கு எப்படி என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கு இல்லையா? ஸோ இதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ட்ரிக் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு நோட் புக் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த நோட் புக்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்களை வந்து நீங்க எழுதிட்டே வாங்க. ஒரு 10 விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த 10 விஷயங்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன். இந்த 10 விஷயத்துல நான் உங்களை வந்து வீடியோ வந்து ஒரு வருடத்துக்கு வீடியோ வந்து பண்ண சொன்னா, இந்த இதுல நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க 10 விஷயத்துல எத்தனை விஷயங்களுக்கு வந்து உங்களால வந்து ஒரு வருடத்துக்கு வீடியோஸ் வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த 10 விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்துக்கு தான் உங்களுக்கு ஒரு வருடம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களை போட சொன்னேன் அப்படின்னா உங்களால வந்து வருடம் முழுக்க ஒரு 3 டாபிக்ஸ்ல தான் உங்களால வந்து கவர் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப 10 டாபிக்ல இருந்து 3 டாபிக்கா வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்ப இந்த 3 டாபிக்ல இருக்கு இல்லையா? இந்த 3 டாபிக்ல நான் அடுத்து இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு உங்களை வந்து நான் வீடியோஸ் வந்து கண்டினியூஸா மேக் பண்ண சொல்றேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த 3 டாபிக்ல நீங்க எதை வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க பார்க்கும்போது ஒரு டாபிக் கண்டிப்பா வந்து வரும். அந்த ஒரு டாபிக் தான் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய நீஷா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல ஒரு டேலண்டடான பீப்புளா வந்து இருப்பீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாத்ரூம்ல பாடுறது கூட ஒரு சூப்பரான டேலண்ட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இல்ல நான் வந்து நல்லா சமைப்பேன் அப்படின்னா அதை மட்டும் எடுத்து நீங்க யூடியூப்ல பண்ணலாம். இல்ல நான் வந்து கிரிக்கெட் நல்லா ஆடுவேன், கிரிக்கெட் பத்தி வீடியோஸ் போடலாம். இந்த மாதிரி டெக்ல வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், கேஜெட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க கேஜெட்ஸ் பத்தி நீங்க வந்து யூடியூப்ல வந்து வீடியோ போடலாம். இந்த மாதிரி யூடியூப் பொறுத்தவரையும் நிறைய எக்கச்சக்கமான உங்களுக்கு கேட்டகரிஸ் இருக்கு. பட் அதுல நீங்க செலக்டிவா ஒரே ஒரு கேட்டகரி எடுத்து நீங்க ஒரு யூடியூப் சேனல் பண்ணா மட்டுமே நீங்க யூடியூப்ல வந்து சாதிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீஷ் செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணி இருக்கணும். பண்ணா மட்டும்தான் உங்களால லாங் ரன்ல யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ண முடியும். எடுத்தோடனே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து போக முடியும். பட் நான் அதை வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா நான் பண்ண தப்புங்கள்லாம் வந்து நான் வந்து சரி பண்ணி இப்போ உங்களுக்கு அதை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால ரொம்ப முக்கியமான விஷயம், நீஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சூஸ் பண்ணுங்க. அந்த நீஷ்க்கு ஏற்ற ஒரு சூப்பரான பேரையும் நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு இருங்க. அடுத்த வீடியோல எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத நான் வந்து சொல்லித்தரேன். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோல அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.